ஹலோ ஃபார்மர்ஸ் நேம் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா சிஞ்செண்டா அப்படிங்கிற ஒரு அக்ரகமியல் பிராண்டை சேர்ந்த செஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டைம்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பைமெட்ரோசைன் 50% WG ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானியூல்ஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நீரில் கரையக்கூடிய குருணை வடிவிலான பூச்சிக்கொல்லி அது இருக்குது. நெக்ஸ்ட் இதை பயன்படுத்துகிற மூலமா என்னென்ன சாரஞ்ச பூச்சிகள் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜாசிட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய இலைத்தத்து பூச்சிகளாக இருக்கட்டும், அண்ட் நெக்ஸ்ட்டு பிபிஹெச் அதாவது ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு குறிப்பிடக்கூடிய பழுப்பு நிற தாவர தத்து பூச்சியாக இருக்கட்டும். இந்த 4 சாரஞ்ச பூச்சிலையுமே 100% கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் நம்ம த்ரிப்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வால்பெண்களை ஆரம்ப நிலையில் கட்டுப்படுத்தலாம். அதாவது ரொம்ப தீவிரமாக பரவாத நிலையிலையும் ஓரிரு வால்பெண்கள் மட்டும் தென்படக்கூடிய சூழலில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டுப்படும். அதற்கு மேலே வால்பெண்கள் அதிக அளவு தீவிரப்பட்டு பரவிட்டுக்கூடிய சூழலில் நம்ம பயன்படுத்தும் போது பெரிதளவு பலனளிக்காது. ஸோ நம்ம பிரைமரியாக நம்ம இந்த வால்பெண்ணை தவிர்த்து மீதி 4 சாரஞ்ச பூச்சிகளையுமே அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது ஹாஃப் சிஸ்டமேட்டிக் இன்செக்டிசைடு தான். அதாவது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இது முழுமையாக இலைகள் வழியாக ஊடுருவி தண்டுகள் வழியாக வேலை செய்யாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளுக்கு பின்புறம் மட்டுமே ஊடுருவி வேலை செய்யும். ஸோ அப்படின்னா பெரும்பாலும் சாரஞ்ச பூச்சிகள் எல்லாமே இலைகளுக்கு அடிப்புறம் தான் இருக்கும். ஸோ அந்த சாரஞ்ச பூச்சிகள் எல்லாமே அழிகிறதுக்கு இது சுலபமான வழிவகுக்கும். ஸோ தண்டுகள்லேயும் கொப்புகள் இடுக்கலையும் இருக்கக்கூடிய சாரஞ்ச பூச்சிகள் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கான்ட்ராக்டாக மேலே பட்டால் மட்டும்தான் அழியும். ஒருவேளை தண்டுகளில் நேரடியாக மருந்து படாத இடத்துலையோ இல்லைனா இலைகள் கடிப்புறமோ இல்லாத பட்சத்தில் அந்த சாரஞ்ச பூச்சிகள் அழிகிறதுக்கான சான்சஸ் குறைவு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த செஸ் பூச்சிகளை பயன்படுத்தணுமா சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இல்லைனா மற்ற எந்த ஒரு தேனீக்கள் போன்ற பூச்சிகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இது ஒரு பெர்ஃபெக்டான ரெயின் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு குறிப்பிடலாம். அதாவது நம்ம இந்த பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு குறைந்தது 2 மணி நேரம் முழுமையாக காய்ந்தாலே போதும். ஸோ அதற்கு பிறகு இலைகள் திருப்பி நனைஞ்சதுனாலும் கூட மழை பெஞ்சு பெரிதளவு இந்த பூச்சிக்கொல்லியோட எஃபெக்ட் குன்றாது. இந்த பூச்சிக்கொல்லியோட தன்மை செடிகளில் நீடித்து வேலை செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட டோஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் வரை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுக்கும்போது 0.5 கிராம் பயன்படுத்துங்க. ஒருவேளை நம்ம குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய சாரஞ்ச பூச்சி தாக்குதல் எல்லாமே ஆரம்ப நிலையில் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. அதாவது பயிரோட வளர்ச்சி குன்ற அளவுக்கு இல்லாமல் இப்போ தான் ஓரிரு சாரஞ்ச பூச்சிகள் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராமே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அதிக அளவு சாரஞ்ச பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா முழுமையாக அழிகிறதுக்கான சான்சஸ் குறைவு. நம்ம ஏற்கனவே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் குறிப்பிட்டது போல். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுக்கும்போது கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பயன்படுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிகளோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி பூந்தான குழிகள் கூடயும் சரி நுண்ணோடு சத்து மருந்துகளும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த பூச்சிகளை நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களையுமே நம்ம குறிப்பிடக்கூடிய சாரஞ்ச பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிகளோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது 120 கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 550 ரூபாயிலேருந்து 650 ரூபா கிட்ட வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு 1/4 கிலோ பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 1200 ரூபாயிலேருந்து 1300 ரூபாய்க்குள்ள அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு 1/2 கிலோ பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 2050 ரூபாயிலேருந்து 2150 ரூபா கிட்ட வருது. அண்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி பேக்கேஜாக 1 கிலோ பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 3600 ரூபாயிலேருந்து 3700 ரூபாய்க்குள்ள அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவு வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இன்னொன்று இந்த பைமெட்ரோசைன் 50% WG ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டை சேர்ந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் இதோட விலை குறைவாக இருக்கக்கூடும். ஸோ மற்ற பிராண்டில் அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லோ காஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம இந்த பைமெட்ரோசைன் 50% WG ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இதே மூலக்கூறோட வெவ்வேறு பிராண்டை சேர்ந்த பூச்சிக்கொல்லிகளோட ப்ரைஸை பற்றி தனியான ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிஹீரோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.